अब ஓம் संपन्न व சாந்தி कर्मातीत அவ்யக்த बनने की பரிவாருக்கு உங்களை टिक लगाओ। வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 20. आज का विषय है ब्लेसिंग देना। இப்பொழுது முழுமை अब மற்றும் विषय கர்மாத்தீத் ஆகுவதற்கான जैसे साकार में ஆழ்ந்த देखना அக்கறையுடன் लास्ट कर्मातीत செயல்படுங்கள். स्टेज का இன்றைய पार्ट தலைப்பு सिर्फ ब्लेसिंग ஆசீர்வாதம் देने का கொடுங்கள். रहा। இன்றைய இஷாரா बैलेंस की भी எவ்வாறு विशेषता சாக்காரத்தில் और சாக்கார ब्लेसिंग की भी பாபாவிடம் கடைசி महत्वता கர்மாத்தீத் நிலையின் ऐसे பாகம் फॉलो फॉर्म ஆசீர்வாதம் கொடுப்பதாக மட்டும் सहज இருந்தது. और शक्तिशाली சமநிலையுடைய सेवा भी है। விசேஷ தன்மையும் இருந்தது अब மற்றும் विशेषताओं ஆசீர்வாதத்தின் का पाठ है அதிசயமும் இருந்தது என்பதை ब्लेसिंग பார்த்தீர்கள். देने का। அதுபோல் தந்தையை चाहे பின்பற்றுங்கள். இதுவே बेहिस्सी சகஜ மற்றும் चाहे சக்திசாலி मस्तक சேவையாகும். मणि द्वारा। இப்பொழுது ஆசீர்வாதம் கொடுப்பதே விசேஷ अभी हम ஆத்மாக்களின் ध्यान से பாகமாகும். सुनेंगे। கண்களின் மூலமாகவோ நெற்றியின் மணி மூலமாகவோ கொடுங்கள். இப்பொழுது நான் பகினி தீதி கூட இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक है, मौज में हो? ஓம் बहुत अच्छा। சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? बाबा कहता மிக है நல்லது. संपन्न बनो, कर्मातीत बनो। பாபா சொல்றாங்க और कर्मातीत முழுமையாகுங்கள், बन करके क्या करना? கர்மாத்தீதாகுங்கள் அப்படின்னு பாபா सेवा तो சொல்றார். करते ही है। இப்போ நாம் என்ன செய்யறது அப்படின்னா बाबा कहता है கர்மாத்தீத் ஆன सबको பிறகு सेवा நாம करनी है, சேவை செய்கின்றோம். सबको ब्लेसिंग देने की। பாபா சொல்றார் இப்ப நீங்க ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் तो சேவையை இப்போ நீங்க செய்யணும் அப்படின்னு हमारी சொல்றார். दादी थी, उनके पास कोई நம்முடைய भी कोई தாதிகள் समस्या लेके आता था, कोई विघ्न की बात करता था, யாராச்சும் ஒரு பிரச்சனையோட दृष्टि அவங்களுக்கு देके कहती போனாங்க, थी ठीक அவங்க हो கிட்ட जाएगा। போனாங்க, தடைகள் இருந்து போனாங்கன்னா தாதி एक என்ன बहुत बड़ा சொல்லுவாங்க, व्यापारी आया, திருஷ்டி கொடுத்து இப்ப எல்லாம் हाँ சரியாயிடும் அப்படின்னு परेशानी है, சொல்வாங்க. ऐसा हो रहा है ஒரு दादी, முறை ऐसा ஒரு नहीं பெரிய होगा। வியாபாரி வந்தார். அவருடைய முழு दादी ने कुछ भी விஷயத்தையும் नहीं அவ बोला, தாதி ठीक हो கிட்ட जाएगा। சொன்னாங்க, இப்படி दूसरे நடந்துச்சு संतान அப்படி ने कुछ நடந்துச்சு ऐसा அப்படின்னு. था ही नहीं कि मैं தாதி उससे ऐसा திருஷ்டி होगा। கொடுத்தாங்க, எல்லாம் சரியாயிடும். அவர் उनको कुछ நினைச்சாரு தாதி समझने की ஒண்ணுமே जरूरत ही புரியல नहीं थी, அப்படின்ட்டு. उन्होंने तो ये அவங்க सोचा எதையும் समस्या है புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் तो இல்ல. खुद भी विघ्न विनाशक रहे, तपस्या करें, सत्यता, அவங்களும் கூட निस्वार्थ, தடைகளை வென்றவர்களாக इन இருக்கிறாங்க. गुणों से தபஸ்யா செய்தவங்க. ब्लेसिंग देने की இந்த क्षमता தெய்வீக बढ़ती है, குணங்கள் அவங்க कैपेसिटी கிட்ட बढ़ती இருந்தது. है। சத்தியம் அப்படிங்கிறது क्योंकि ऐसे तो सभी सबको कहते हैं ठीक हो जाएगा, मेरी शुभ भावना शुभकामना है, நான் परंतु जरूरी तो नहीं ना वो काम என்னுடைய करे। நல்ல ஆசைகள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்லாம் बेशक சொல்லுவாங்க. हमें ஆனா पता அது है, அந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. जैसे शरीर है, कोई हिसाब किताब होते எப்படி हैं तो सभी मदद करते हैं, नहीं? ஏதானும் डॉक्टर्स கர்ம भी करते கணக்குகள் हैं, अपने இருக்கும்போது सहयोगी எல்லாரும் உதவி साथी भी செய்றாங்க. करते हैं, लेकिन हिसाब किताब चुकतू तो बाबा करेगा ना। ஒத்துழைப்பு கொடுக்கும் சகயோகிகள் இருக்கிறாங்க. तो இப்போ जब ये பாபா रियलाइजेशन அந்த आती है கணக்கை தீர்ப்பார். तो इतना இந்த हमारी உணர்வு याद बढ़ புரிந்துணர்வு जाती है வரும் பொழுது कि आत्मा का जो हिसाब किताब है பாபாவுடைய நினைவு वो शरीर के அதிகரிக்கும். द्वारा चुक्त हो रहा है, पर आत्मा में ही है ना। फिर चुकते உடல் समय மூலம் करते கர்ம समय கணக்கு भी தீர்ந்தாலும் கூட ஆத்மால தான் அது இருக்கு இல்லையா? लॉस அதுபோல कभी कभी கணக்கை लॉस भी हो தீர்க்கக்கூடிய जाती அந்த है, நேரத்துல கூட அது तो ஒரு बाबा की याद கணக்கை இழப்பு போல उतनी ही याद தென்பட்டாலும் रहती है। கூட பாபாவினுடைய நினைவின் तो மூலம் इसलिए ब्लेसिंग लेने के लिए அதை நம்மளால बाबा எடுக்க की याद முடியும். प्रेम அதனால்தான் से, நாம் ஆசீர்வாதத்தை எடுக்க केवल வேண்டும். मदद के लिए பாபாவை नहीं, केवल शक्ति के அன்போடு लिए நாம் नहीं, நினைவு केवल செய்ய வேண்டும். உதவிக்காக மட்டுமல்ல, कुछ சக்திக்காக प्राप्ति के மட்டுமல்ல, लिए, वो तो होगी ना, जरूर होगी। நாம் ஒரு சில பேருக்காக ऐसी மட்டுமல்ல, याद हो அது நிச்சயமாக அங்கு இருக்கும்.
जैसे मिलन मना रहे हैं, நினைவு அப்படிங்கிறது मैं रोज बच्चों நீங்க का வந்து ஒரு सुनूं, சந்திப்பை செய்வது போல் இருக்க बाबा बाबा வேண்டும். कर रहे हैं, குழந்தைகளுடைய सभी बच्चे। मैं बाबा को याद करता हूँ, बाबा को ம், स्कूल में எல்லா साथ रखता हूँ। குழந்தைகளும் பாபா जब பாபா वो बोलती है அப்படின்னு तो हाँ, சொல்றாங்க. குழந்தைகள் எல்லாம் பண்ணும்போது பாபாவை வந்து इसमें நான் कोई நினைவு भी बात செய்வேன்னு आए, குழந்தைகள் நிகழ்ச்சியில எல்லாருமே சொல்றாங்க. बड़ी से बड़ी அதனாலதான் बात, ஏதாவது पहले நடக்கும் वो बात பொழுது बाबा को दे दो। उसका பெரிய सबसे बड़ा மிகப்பெரிய फायदा ये பிரச்சனை है வந்தாலும் कि கூட आपका நாம असली முதல்ல विश्वास, பாபாவை आपकी நம்ம கூட स्थिति डाउन வச்சிருக்கணும். नहीं होगी। அதுலதான் நம்முடைய तो जो ஸ்திதி வந்து परिस्थिति है கீழே उसको போகாமல் आपको இருக்க முடியும். बहुत अच्छी तरह से उसका சோ அதனால सुझाव ஒரு निकालना है, சூழ்நிலை समाधान निकालना அப்படிங்கிறது है। परंतु अगर நீங்கள் हम वो மிக बात நல்ல अपने दिल में रख लेते हैं தீர்வுகளை காண முடியும். तो न केवल ஆனா அந்த व्यर्थ सुख मिल சூழ்நிலைகள் जाते हैं, உங்களுடைய இதயத்துக்கு கொண்டு सम्मान போனீங்க அப்படின்னா அங்க வீணான मिल எண்ணங்கள் जाता இருப்பது है। जो மட்டுமல்ல, मैंने कहा, ஆனால் व्यर्थ फल नहीं சுயமரியாதையும் पाएंगे, கூட स्थिति डावाडोल होगी போயிடும். அப்ப और வீணான आपके कार्य எண்ணங்கள் करने வரும். में भी थोड़ा सा वो असर करती है। तो அப்ப हम ஒரு बाबा के प्रेमित बच्चे செயலை हैं, நாம் हमें செய்யும் बाबा जो பொழுது कार्य கூட देते हैं वो चाहे बड़ा से बड़ा कार्य है, पर बाबा का कार्य है। பாபா நமக்கு ஒரு तो जो காரியத்தை विघ्न भी आते हैं கொடுத்திருக்கின்றார். बाबा को அது सुना दो, பாபாவினுடைய காரியம். बाबा ये आपके அதை लिए दे रहा हूँ பாபாக்கு बात। கொடுத்துருங்க. தடைகள் வந்தாலும் கூட அதை பாபாட்ட मैं கொடுத்துருங்க. सभी को ये राय देती हूँ, பாபா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். कोई भी बात आए ஸோ இந்த அட்வைஸ் पहले வந்து நான் बाबा को दे எல்லாருக்கும் दो। கொடுக்குறேன். எது வந்தாலும் जिससे முதல்ல कमजोर ना பாபாட்ட हो जाए, கொடுத்துருங்க. बुद्धि हलचल அதன் में ना மூலம் हो, நாம வந்து வீக் ஆக மாட்டோம். நம்முடைய ऐसे புத்தி अपने को அப்படிங்கிறது संभलना पड़ता है। தடுமாறுவதாக இருக்கக்கூடாது, மேலும் கீழும் செல்வதாக இருக்கக்கூடாது. पर बाबा को இந்த नहीं அளவில் देते நம்மை हैं, நாம் பார்த்து கொள்ள बाबा வேண்டும். देखो பாபா ये கிட்ட ये நாம हो रहा கொடுக்கல है, அப்படின்னு சொன்னா, इस तरह से हो रहा है, பாபா सब सुना दो बाबा। இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பாபாட்ட तो ये சொல்லுங்க. भी एक युक्ति है, अपने मन को भी ठीक रखना। இதுவும் கூட मैंने உங்களுடைய जैसा மனதை बताया நல்லா आपको, வச்சுக்கிறதுக்கு ஒரு बाबा की வழிமுறையாகும். बात आई है, நான் ஏற்கனவே சொன்னது போல எது उसका நம்ம हल முன்னால निकालने के வந்தாலும் लिए கூட अपना मन अगर क्लियर அந்த होगा, விஷயத்திற்கு शांत தீர்வை होगा, காண்பதற்கு மனம் வந்து தெளிவாக उसका இருக்கணும், भी प्रभाव पड़ेगा। ஸ்திரமாக இருக்கணும். चाहे किसी ने कुछ गलत कहा, அப்போ அதுல हम्म, அதனுடைய तो பாதிப்பும் वो இருக்கும். जब யாராவது தவறா सुनेंगे ஒரு आपकी விஷயத்த बात, சொன்னாலும் देखेंगे கூட आपका चेहरा, किस व्यक्ति पर உங்களுடைய तो कोई முகத்தை असर அவங்க नहीं है பார்க்கும் किसी बात பொழுது का, तो उनमें परिवर्तन आ இந்த सकता है। செய்தியை கேட்ட பிறகும் चलो இந்த और भी இவர்ல करें, எந்த वैसे नहीं करें, விஷயமும் மாறல बच्चों அப்படின்னு जैसे அவங்க हमको पता ही பாக்குறப்ப नहीं, அவங்க இன்னுமே வந்து ये बातें हमें அமைதியாவாங்க. समझ ही नहीं आती। நமக்கு தெரியாத அந்த விஷயமே தெரியாத एक போல, सरप्राइज நமக்கு सी எதுவுமே लगेगी, புரியாத போல நாம परंतु स्थिति இருக்கணும். बदलनी அது है ஒரு धीरे धीरे, நமக்கு ஒரு சர்ப்ரைஸா கூட இருக்கலாம், அதிர்ச்சி. निर्विघ्न ஆனா हो। வந்து நம்முடைய ஸ்திதியை அது பாதிப்பதாக இருக்கக்கூடாது. நம்முடைய विकल्प ஸ்திதி और அப்படிங்கிறது निसंशय भरोसा, தடைகளே இல்லாத, चाहे தடைகளிலிருந்து किसी को भी விடுபட்ட अगर हम ஸ்திதியாக இருக்க शुभकामनाएं வேண்டும். देते हैं, அதன் மூலம் நாம் நல்ல या ब्लेसिंग ஆசைகளை देते யாருக்கு हैं, கொடுத்தாலும், तो ब्लेसिंग काम நாம் करती है। ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அந்த तो इसलिए क्या ஆசீர்வாதம் है, என்பது ब्लेसिंग வேலை देना। செய்யும். जैसे அதனால साकार தான் से நாம் देखो, ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். பாபா ये சொல்றார், लास्ट சாக்கார कर्मातीत ரூபத்துல நீங்க स्टेज பார்த்தீங்க. का पार्ट सिर्फ ब्लेसिंग देने का रहा। बाबा के पास जाते थे, ब्रह्मा बाबा कुछ कहते भी नहीं थे, बस बाबा दृष्टि से जो प्रकाश देते थे பாபா वो ब्लेसिंग இருக்கும்போது थी, பாபா அதிகம் எதுவும் பேசினதில்லை. वो பாபா वरदान திருஷ்டி था। கொடுப்பார், சாகாஷ் கொடுப்பார். அது फिर வந்து मुख ஒரு से भी बाबा दो ஆசீர்வாதமாக शब्द कह நமக்கு देते थे, செயல்படும். அதன் பிறகு तो बाबा பாபா कहते हैं 2 ब्लेसिंग வார்த்தைகள் देने का பேசுவார். रहा, ब्लेसिंग की பாபா भी சொல்றாங்க, विशेषता और ब्लेसिंग की भी இது कमाल வந்து ஒரு रही। சமநிலை வகிப்பதனுடைய जाते அற்புதமாக, ही அதிசயமாக இருக்கிறது. आशीर्वाद लेने ஏன் जाते வந்து हैं, மகானாத்மாக்கள் கிட்ட மக்கள் போறாங்க और அப்படின்னா वो सूक्ष्म ஆசீர்வாதம் चीजों से எடுப்பதற்காக आशीर्वाद போறாங்க. लेते हैं। ஆனா इसलिए बाबा कह அவர்கள் रहे हैं, ஸ்தூல अपने விஷயங்களுக்காக पिता का पालन ஆசீர்வாதங்கள் करो, எடுக்க போறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, தந்தையை அவரை போலவே सहज और பின்பற்றுங்கள். शक्तिशाली सेवा यही है।
இது ஈஸியாக सुनो இருக்கும். किसी की இது डिफिकल्टी சக்தி है வாய்ந்த சேவையாகவும் இருக்கிறது. मन से उसको शुभ काम யாருடைய बोलना शुरू करो தடைகளையும் நீங்க क्योंकि கேளுங்க. बाबा कहते ஆனா हैं அவங்களுக்கு ईसा மனதின் करो மூலம் நல்ல ஆசைகளை கொடுக்க ஆரம்பிங்க. अच्छी எண்ணம், बुरा சொல், कमाई செயல் करो மூணுத்தின் तो மூலமும் बाबा ஒரே कहते हैं நேரத்துல अब சேவை एक செய்யுங்கன்னு பாபா சொல்ற. आत्मा का पार्ट அப்போ है உங்களுக்கு ब्लेसिंग देने का और बाबा का हर बच्चा विशेष है जरूर பாபாவினுடைய आपको बाबा ஒவ்வொரு ने चुना குழந்தையும் है விசேஷமான குழந்தை. अगर विशेष नहीं அதனால்தான் होते பாபா உங்களை தேர்வு तो बाबा क्यों செய்திருக்கின்றார். चुनता நீங்க விசேஷமான குழந்தை मैंने இல்லைன்னா एक्चुअली பாபா सोचा ஏன் उங்களை बाबा தேர்வு ने चुना செய்யணும்? है इस आत्मा को பாபா तो ऐसे कहने இவர்களை से भी अपनी शुभ தேர்வு भावना शुभ செய்திருக்கின்றார் कामना அப்படின்னு देते நான் हैं பார்க்கிறேன். तो बाबा कहते हैं இந்த चाहे மாதிரி நாம तुम செய்வதன் नैनों से दो மூலமும் मंदिर में जाते हैं देवी देवताओं நாம को दृष्टि लेते हैं கோயிலுக்கு போறோம். அப்ப நம்ம அங்க இருக்கிற इतना சிலைகளை अच्छा लगता பார்க்கிறோம். है वो எல்லாரும் दृष्टि அங்க देते हुए திருஷ்டி தான் எடுக்கிறாங்க बाबा இல்லையா? कहते हैं चाहे नैनों से दो திருஷ்டி எடுக்கும்போது चाहे மிக நல்ல मस्तक पर விஷயமாக लगाओ இருக்கு. கண்கள் மூலம் நீங்க கொடுக்குறீங்க, तो இல்ல इसमें நெற்றியின் सबसे बड़ा பிரகாசத்துல अभ्यास तो ये நட்சத்திரத்தை चाहिएगा பார்க்குறீங்க. இப்படி நீங்க திருஷ்டி கொடுக்கலாம். कि मैं இது एक மிகப்பெரிய आत्मा பயிற்சி. मणि இது हूँ என்ன मैं தேவைப்படுது शुभ देव அப்படின்னா, நான் ஆத்மா, நான் तो நான் मणि ஒரு में जो दाग है நட்சத்திரம், நான் तो நட்சத்திரத்தை कैसे उसको பார்க்கின்றேன். बेदाग करे तो बड़ा நான் எப்படி सूक्ष्म है எந்த ஒரு लेकिन தவறானதும் இல்லாமல் நான் हम எப்படி अपना நான் ஆக்குவேன். पुरुषार्थ भी எந்த ஒரு ऐसा தீயதையும் सूक्ष्म பார்க்காமல், रखें குறையை பார்க்காமல், அப்படிப்பட்ட சுத்தமானதை எப்படி நான் हम பண்ணுவேன் इसलिए அப்படின்னா, ब्लेसिंग नहीं दे रहे हैं நம்முடைய कि முயற்சியும் கூட हमारा उससे संबंध है சூட்சுமமாகிவிடும். நாம் या ஆசீர்வாதங்களை हमारा उससे स्नेह है கொடுப்பதில்லை. तो सभी आते ஏன்னா हैं நம்ம அவங்க கிட்ட உறவு முறை இருக்கு. सबके दिल அதனால से हमारे लिए दुआएं எல்லார்கிட்டயுமே निकले நாம இந்த மாதிரி ஒரு உணர்வை सेवा வச்சிருக்கலாம். भाव निस्वार्थ भाव ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாருடைய இதயத்தில समय இருந்தும் पर நமக்கு पहुंच करके ஏற்படணும். उसको சேவை सहयोग देना மற்றும் சுயநலமற்ற தன்மை அவர்களுக்கு किसी की कोई ஒத்துழைப்பு भी கொடுப்பதாக இருக்க வேண்டும். डिफिकल्टी है उसको सहज कर நான் देना ஏதாவது நமக்கு அங்கு கஷ்டமா இருந்துச்சு इसलिए அப்படின்னு சொன்னா, बाबा जो कह रहे हैं कि ब्लेसिंग देने के लिए बैलेंस चाहिए अगर बैलेंस है तो ब्लिसफुल रहेंगे आनंद में रहेंगे உங்களுக்கு பேலன்ஸ் வேணும் आनंद क्या அப்படின்னா, होता है நீங்க दुख உங்களுக்கு सुख से பேலன்ஸ் न्यारे வேணும். பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஆனந்தத்துல இருப்பீங்க. ஆனந்தம் सुख அப்படின்னா से என்ன? भी ज्यादा स्थिति சுகம் आनंद की துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பது ஆனந்தம். तो कैसे ஆனந்த ஆனந்த आनंद நிலை में रह करके அப்படின்னா हम दूसरों மகிழ்ச்சியையும் को भी தாண்டி அதிகமாக खुश रख இருக்கிறது. के दूसरों को நாம भी आनंद मिले எப்படி அந்த மாதிரி ஒரு நிலையில நம்மால் இருக்க कुछ भी முடியும்? कोई खुश नहीं है तो उसके दिल से दुआएं யாரோ निकलती हैं ஒருத்தர் மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு சொன்னா, और दुआएं बहुत जरूरी है அவரால் இதயபூர்வமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. हर என்றால் एक की कुछ ஆசீர்வாதம் विशेषताएं होती அப்படிங்கிறது हैं ரொம்ப முக்கியமான ஒரு जरूरी விஷயம். भी होती है எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு जितना हम விசேஷத்தன்மை विशेषताओं இருக்கு. को அதன் கூட देखेंगे ஏதோ ஒரு பலகீனங்களும் இருக்கலாம். ஆனால் நாம் எந்த அளவிற்கு हमारा விசேஷத்தன்மைகளை संबंध भी பார்க்கின்றோமோ, अच्छे रहेंगे और एक दूसरे அந்த को அளவிற்கு जीवन में உறவு उत्साह முறைகளும் दिलाते हुए சிறப்பாக இருக்கும். संगम அப்பொழுது की शोभा நிச்சயமாக निखारते ஒருவர் மற்றவருக்கு நாம் बहुत தைரியத்தை सफल கொடுக்க रहेंगे முடியும், ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வர முடியும். तो इसलिए सभी ஆன்மீக सभी பயணம் भक्तों அப்படிங்கிறது अपनी சங்கமிகத்துல மிகவும் दृष्टि மகிழ்ச்சி और மிக்க ஒரு मस्तक பயணமாக मणि இருக்க से முடியும். உங்களுடைய सभी திருஷ்டியின் हम மூலம் एक दूसरे को ब्लेसिंग्स देते हैं உங்களுடைய और आनंदमय स्थिति में रहते हैं உங்களுடைய நெற்றியின் இரு புருவ மத்தியில் இருக்கும் அந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த ரூபத்தின் மூலம் அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்.
ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से 1969 முதல் அவ்யக்த முரளி ரிவிஷன் ஞான ரத்தினங்கள் அன்பின் முத்துக்கள். अव्यक्त वाणी तारीख है 3 मई 1977। कर्मों की अति गुह्य गति। முரளி ஒரிஜினல் தேதி மே 3 1977. கர்ம தத்துவத்தினுடைய மிக ஆழமான ரகசியம். பாபா ஒரு முறை, 2 முறை, 3 முறை உங்களை மன்னிப்பார். அதே நேரத்தில் மற்றொரு புறம் சுப்ரீம் ஜஸ்டிஸ், ஏன்னா அவரு நன்மை பயப்பவர். அதனால இறை சட்டங்களை, விதிகளை உங்களுடைய சொந்த நன்மைக்காக அவர் உங்களுக்கு கூறுகின்றார். அனாதியான சங்கமயுகத்தினுடைய அனாதியான சட்டம், மகா பெரிய சட்டம் என்ன அப்படின்னா டிராமா பிளான் படி या ऑटोमेटिकली लॉ अर्थात नियम चलता ही रहता है। बाप को स्थूल நீங்க रीति வந்து रस्म माफिक இதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக कि इस உங்களுக்கு कर्म का यह அது नियम ஒரு பனிஷ்மெண்டாக व इस कर्म அமைஞ்சிடும். की सजा यह। கடவுளுடைய இந்த மிஷனரி लेकिन ஆட்டோமேட்டிக்கா यह நடக்குது. ऑटोमेटिक இதை ईश्वरीय வந்து நிறைய मशीनरी குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது இல்ல. है உங்களுக்கு கர்ம जिस தத்துவம் தெரியும், இது मशीनरी ரொம்ப को ஆழம். कोई बच्चे जान नहीं सकते। தந்தையுடைய इसलिए गायब ஆசீர்வாதம் हुआ है உங்களுக்கு. कर्मों की गति अति गुह्य है। குழந்தைகளாகி நீங்க வந்து இந்த சீக்கிரட்டை ரொம்ப தெளிவா बाप को புரிஞ்சுக்கணும். जान लिया, पा लिया, वह वर्षा भी நீங்க पाली। வந்து பிராமண குடும்பத்துல உங்களை ब्राह्मण பிராமணர்களா परिवार के ஏற்று अंदर கொண்டு இருக்கிறீங்க. நீங்க பிரம்மா ब्राह्मण குமார் भी அல்லது स्वयं குமாரி. कुमार அதனால हैं। சேவைக்கும் நீங்க ब्रह्मा கருவியாக कुमार இருக்கிறீங்க. व ब्रह्मा कुमारी का முரளி टाइटल நாளை भी மீண்டும் लग गया। தொடரும். ஓம் சாந்தி. ईश्वरीय सेवार्थ निमित्त बन गए। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। जब एकाग्रता और एक रस स्थिति आएगी, उसी स्थिति के ராதே द्वारा குஞ்ச் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விளைவாக நீங்க 8 சக்திகளை சேகரிக்க क्षमा कर முடியும். सके। நாம வந்து விசேஷ उसके लिए கவனம் एक और கொடுக்கணும் बात का ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். विशेष ध्यान रखें। குழந்தைகள் வந்து 3 सबको பாயிண்ட प्यारे வந்து बाबा ने ஞாபகம் வச்சுக்கணும். एक அவர் और வந்து point பரம்பிதா பரமாத்மா, அவர் नीचे சுப்ரீம் एक லைட்டாக को இருக்கிறார், ஒளி புள்ளியாக இருக்கின்றார். याद रखेंगे। परम ज्योति बिंदु है, ये हम सबको बहुत पक्का है।
तीसरा बिंदु जो बाबा ने बताया நம்ம எல்லாரும் இத ரொம்ப ஸ்திரமாக்கணும். இன்னொரு பாயிண்ட் பாபா என்ன சொல்றாருன்னா, जो குழந்தை நாடகம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஒரு நொடி முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அதற்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஏன்னா குழந்தைகளாகிய நாம் இந்த பாயிண்ட மறந்துடுறோம். நாடகம் ஒரு புள்ளி அப்படிங்கிறத நாம மறந்துடுறோம். मीठी मम्मा நாம நம்மளுடைய இனிமையான மம்மா हम सबको இந்த ध्यान में நாடகம் डालिया ஒரே மாதிரி தான் हूबहू நடக்கும் repeat होता है। அப்படின்னு மம்மா கராச்சியில சொல்லிக்கிட்டே बनी இருப்பாங்க. बन रही இந்த अब कुछ விஷயத்தை बदलना है। பல மணி इसी நேரங்கள் पर दो மம்மா எங்களுக்குள்ள மிகவும் मम्मा ஸ்திரமாக हम सबको வைத்தார்கள். पक्का कराएं। எது நடந்தாலும் ये எதுவுமே ड्रामा புதிதல்ல. हूबहू repeat होता है। மம்மா उसको हमको साथ சொல்லுவாங்க, में करना है। இந்த பார்ட் ड्रामा हमारी ढाल है। இந்த பார்ட்டை ரொம்ப ஃபர்மா சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்திரமா சொல்லுவாங்க. फुल स्टॉप लगा நாடகத்தை நாம் और பற்றற்றவர்களாக सब इसमें பார்க்கணும். எந்த சூழ்நிலைகள் நடந்தாலும் நாம் जिस அதற்கு कारण ஒரு जीवन முற்றுப்புள்ளி के अंदर வைக்கணும். या संगठन நம்ம के अंदर या कार्य के மூணாவது अंदर பாயிண்ட் நம்ம कोई भी மறந்துடுவோம். बात हो ஒரு जाती है, வாழ்க்கையில இருக்கட்டும் அல்லது ஒரு ஒன்று बार கூடல இருக்கட்டும், சூழ்நிலைகள் மறக்கிற போது பாபா फुल நம்மளை स्टॉप ஃபுல் बाबा ஸ்டாப் ने வைக்க कहा, சொல்வார் लगा दो। हम लिखने में फुल இல்லையா? स्टॉप लगाते हैं அந்த புள்ளியையும் तो फुल நாம स्टॉप के बाद மறந்துடுறோம். दूसरी लाइन शुरू करते நாம हैं। முற்றுப்புள்ளி गोया வைக்கும் वो போது बात நாம என்ன जो பண்ணணும்? आपने அடுத்த லைன் எழுதணும்னு நம்ம முற்றுப்புள்ளி तीसरा வச்சாதான் बिंदु இல்லையா? है, அது போல எது हमको हर நடந்தாலும் ஒவ்வொரு सेकंड நொடியிலையும் நாம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். स्टॉप लगा கடந்து போன விஷயங்களை பற்றி जो நாம சிந்திக்க बात கூடாது. बीती फुल स्टॉप बीती को चितवो ना धरो सभी सेवा में लगाना, पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में, फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी, शिव पिता ने दी है तुमको, शिव पिता ने दी है तुमको, श्रीमत कितनी प्यारी, श्रीमत कितनी प्यारी। Om Shanti. Now have the deep concern to become complete and karmatit. Give blessings. You saw in the Sakar form that the part of the last karmatit stage was that of just giving blessings. It was the speciality ஆசீர்வாதம் கொடுங்கள். எவ்வாறு சாக்கார ரூபத்தில் கடைசி கர்மாத்தி நிலையின் பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பதாக மட்டும் இருந்தது, சமநிலையுடைய விசேஷத்தன்மையும் இருந்தது மற்றும் ஆசீர்வாதத்தின் அதிசயமும் இருந்தது என்பதை பார்த்தீர்கள். அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். இதுவே சகஜ மற்றும் சக்திசாலி சேவையாகும். இப்பொழுது ஆசீர்வாதம் கொடுப்பதே விசேஷ ஆத்மாக்களின் பாகமாகும். கண்களின் மூலமாகவோ நெற்றியின் மணி மூலமாகவோ கொடுங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's date அவ்யக்தி 20. பரிவாருக்கு உங்களை Now வரவேற்கின்றோம். have deep இன்றைக்கு நாள் concern to 20. become இப்பொழுது complete and karmatit. Today's topic. முழுமை Give மற்றும் கர்மாதீத blessings. ஆகுவதற்கான Now we will listen to Mohini Didi.
இப்பொழுது நாம் மோகினி தீதி கூறியிருப்பதை கேட்கலாம். Om Shanti. Everyone is okay. சாந்தி. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக நல்லா To இருக்கிறீங்களா? become complete, every virtue, every power has to be முழுமை 100%. அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு What I குணமும் noticed ஒவ்வொரு சக்தியும் sometimes 100% இருக்க வேண்டும். when we are making சிலப்போ efforts, நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, we நம்ம forget that முயற்சிகள் I have செய்யும் to பொழுது pay attention நான் to keep increasing the percentage of எல்லாத்தையும் virtue. தெய்வீக குணங்களினுடைய So I was பர்சன்டேஜ் kind of அதிகரிக்கணும் saying, அப்படிங்கறத நம்ம and I மறந்து போறோம். liked when yesterday one of the child said, I ஒரு குழந்தை entertain நேத்து myself சொன்னப்ப with நான் virtues and powers. என்னையே நான் So I liked it, தெய்வீக but குணங்கள் I was அதை பத்தி thinking நான் என்டர்டெயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு to ரொம்ப inculcate பிடிச்சிருந்தது. divine virtues. தெய்வீக குணங்களை நாம கிரகிக்கணும் அப்படின்னு Always சொல்லும் think பொழுது I have to become complete. நான் முழுமையாகணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும், நாம Circumstances, நினைக்கணும். situations, சூழ்நிலைகள் scenes எல்லாம் in the drama வரலாம், நாடகத்துல இருக்கிற will காட்சிகள் always give you வரலாம். an opportunity to use அதெல்லாம் virtue and உங்களுக்கு power. தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் But we பயன்படுத்த don't ஒரு use வாய்ப்பை that கொடுக்கும். opportunity ஆனால் நாம் rather அந்த வாய்ப்பை பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா whatever is happening around us நாம எது affects நம்மை us. சுற்றி நடந்தாலும் அது நம்மை I like his பாதிப்படைய Vogue செய்யும். message when Baba said yesterday, போக் மெசேஜ்ல when பாபா you are நேத்து overwhelmed, சொன்னாங்க, you will go நீங்க offline. அப்பாற்பட்ட ஸ்திதியில இருக்கும்போது, When you are beyond, நீங்க then we அப்பாற்பட்ட are ஸ்திதியில karma இருக்கும்போது yogis, we நாங்க have கர்ம admin, யோகியாக we இருக்கிறோம். have to நம்ம take care of so many things. நமக்கு நிறைய விஷயங்கள் நாம So we செய்யணும் have to இல்லைங்களா? do what we have அதனால to do. நாம எதை செய்ய வேண்டுமோ அதை But நாம before செய்யணும். that, just ஆனா அதற்கு create a முன்னாடி stage நாம ஒரு ஸ்திதியை by உருவாக்க using வேண்டும். one of the virtue. அது ஒரு So solutions தெய்வீக of குணத்தை பயன்படுத்துவதன் power, மூலம் ஒரு ஸ்திதியை உருவாக்க வேண்டும். ஏன்னா ஒரு தீர்வு எப்படி even வரும்னா if we say சக்தியின் Baba மூலம் தான் will தீர்வு do, வர but முடியும். Baba say, பாபா first you செய்வாங்க do. அப்படின்னு சொன்னா கூட பாபா என்ன சொல்றாரு, நீங்க We முதல்ல all have to செய்யுங்க. do ourselves நாம because எல்லாரும் தான் my செய்யணும் effort will bring முதல்ல. the fruition. ஏன்னா என்னுடைய முயற்சி தான் எனக்கு But ஒரு where பலனை I am not கொண்டு able வர to முடியும். do, ஆனா then என்னால I எப்ப look at Baba முடியாம இருக்குமோ and அப்ப then நான் I பாபாவை feel பார்க்கிறேன். stronger, more அப்ப clear. எனக்கு இன்னும் கூட ஒரு பலமா இருக்கும், இன்னும் கூட So கொஞ்சம் தெளிவு today my ஏற்படும். attention did go again So more on இன்னைக்கு என்னுடைய அட்டென்ஷன் எங்க how to போச்சு அப்படின்னா, inculcate virtues that எப்படி தெய்வீக one's soul குணங்களை becomes 100%. தாரணை பண்ணுவது, எப்படி நாம 100% அந்த Like for விஷயங்களை Brahma கொண்டு Baba, வருவது there were அப்படின்னு. so many பிரம்மா பாபா obstacles, scenes of அவ்வளவு drama. இருந்தபோது அவ்வளவு But he தடைகள், was அவ்வளவு smiling. நாடகத்துல காட்சிகள் வந்தது. ஆனா பாபா Just சிரித்த imagine முகத்தோட when இருப்பார், 300 were staying together, புன்சுரிப்போட இருப்பார். 300 பேர் சேர்ந்து இருக்கும்போது இமேஜின் பண்ணி how பாருங்க, much நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. there will be differences of ம், sanskars, நிறைய ideas, சமஸ்காரத்துல different வித்தியாசங்கள் ways, ஏற்படும், methods. எல்லாரும் செய்யற விதங்கள் வெவ்வேறாக இருக்கும். But Baba just was ஆனால் detached பாபா observer, ஒரு பற்றற்ற gave love, பார்வையாளராக இருந்தார். sakars to every soul, அனைத்து ஆத்மாக்களுக்கும் and that is சாகாஷ் called கொடுத்தார், அன்பை giving கொடுத்தார். blessings. அதுதான் ஆசீர்வாதங்களை கொடுப்பது என்று அறியப்படுகிறது. There are many times Baba sent someone for any நிறைய service, நேரத்துல பாபா சேவைக்காக சிலரை and அனுப்புவார். if there were some obstacles ஆனா சில தடைகள் அங்கு or இருக்கும் some பொழுது kind of not pleasant things நல்ல ஒரு happening, and Baba comes விஷயங்கள் came to நடக்காத know, போது பாபாக்கு அது like Baba தெரியும் will போது feel that பாபா that soul needs some more sakars. அந்த ஆத்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் சாகாஷ் வேணும் One time அப்படிங்கிறது Baba அவருக்கு said தெரியும். at 11 night time, Baba suddenly woke up 11 and மணிக்கு felt பாபா something திடீர்னு wrong and எந்திரிச்சார். to ஏதோ this ஒண்ணு தவறு instrument. நடக்குது, இவங்க இந்த ஒரு Baba கருவிக்கு has ஏதோ தவறு sent out நடக்குதுன்னு there, பாபாக்கு தெரியும். but it அப்போ was not right place, right people. சரியான இடம், And சரியான when Baba இதுல started இல்ல. thinking about her, இப்போ பாபா உங்களை பத்தி நினைக்க ஆரம்பிச்ச உடனேயே thinking is actually also blessing now. திங்கிங், பாபா நம்மளை பத்தி And she சிந்திக்கிறார் got அப்படின்னா அது thought, கூட ஆசீர்வாதம் let me இல்லையா? move out. அவங்களுக்கு ஒரு எண்ணம் Baba ஏற்பட்டது, sitting நான் இப்ப there வெளியில giving போகணும். sakars gave பாபா her அங்க the right அமர்ந்திருந்து thought. அவங்களுக்கு சரியான She just எண்ணத்தை took பாபா signal and கொடுக்கிறார். left from there.
நாம And when we heard this, இதை நாம that how do கேட்கும்போது we devotee souls, Baba's family, we keep serving them. Yes, of course, service of words, service of karma yoga is a big service. கர்ம But யோகா these days what அதெல்லாம் is பெரிய required சேவை தான். ஆனா இன்றைக்கு is நாளளவுல that நமக்கு any என்ன soul, தேவைப்படுது அப்படின்னா, anytime is an எந்த any ஒரு problem, ஆத்மாவாக இருந்தாலும், obstacle, எந்த we பிரச்சனையாக just sit இருந்தாலும், அவங்களுக்கு என்ன தடையாக இருந்தாலும், and remember Baba நாம உட்கார்ந்து and பாபாவை send her நினைவு செய்ய போறோம். the vibrations. அவங்களுக்கு அதிர்வுகளை கொடுக்க போறோம். So that's what Baba is saying, that these days அதனால்தான் பாபா what சொல்ற, is required is give blessings. Miracles can happen. Big solutions can emerge. And it will happen so magically நிறைய and பெரிய automatically பரீட்சைகள் வரலாம். that we will be surprised what happened. And as I was mentioning that நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது never போல, allow anything to touch you எதுவும் உங்களை தொட நீங்க so அனுமதிக்க that கூடாது. your own power sometimes could அப்போ be lost. ஏன்னா அப்போ உங்களுடைய சொந்த சக்தி To கூட நீங்க maintain my இழந்து விடுவீர்கள். self-respect, to maintain என்னுடைய my சுய மரியாதையை நான் sweetness, வச்சிருக்கணும், to maintain my good stage. என்னுடைய நல்ல ஸ்திதியை நான், It's very, very important என்னுடைய சுய that மரியாதையில நான் let இருக்கணும். Baba hear my situation அப்பா இதுதான் என்னுடைய so that சூழ்நிலை, my stage is good. அப்போ என்னுடைய ஸ்திதி அப்படிங்கிறது Because நல்லா the இருக்கணும். next thing, ஏன்னா whether அடுத்த of விஷயம் at service or anything, சேவையாகட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும், next thing is that அடுத்த விஷயம் if my own stage capacity, confidence, என்னுடைய சொந்த கெப்பாசிட்டி, எனக்கு இருக்கிற reduces, நம்பிக்கை, இது எல்லாமே then it will குறைஞ்சிடும். affect my அது நம்முடைய state as குறைஞ்சிடுச்சு also அப்படின்னா what நம்முடைய I am ஸ்திதியை able to do. பாதிக்கும். அது மேற்கொண்டு நான் Each என்ன one of us, செய்யணுமோ we have அதையும் certain பாதிக்கும். responsibilities to நம்ம fulfill. எல்லாருக்குமே நாம் நிறைவேற்ற What has வேண்டிய been கடமைகள், assigned பொறுப்புகள் இருக்கு. அதுக்கு நமக்கு சக்தி we need to தேவைப்படுகிறது. be sensible. நாம் We need to புத்திசாலிகளாக maintain இருக்கணும். balance. நாம் பேலன்ஸ் வச்சிருக்கணும், சமநிலை So வச்சிருக்கணும். what is important? ஸோ அதனால என்ன முக்கியம்? Because every day, everyone, whatever one faces, sometimes they share. And I பண்றாங்க, அதை அவங்க ஷேர் பண்றாங்க. give it to அப்போ Baba. நம்ம சொல்ல பாபாட்டு கொடுத்துருங்க Don't be அப்படின்னு சொல்றேன். affected. Don't let நீங்க your பாதிப்படைய heart be வேண்டாம். touched by that. உங்களுடைய இதயம் அதனால It's my own தொடப்படக்கூடாது. safety. என்னுடைய சேஃப்டியாக அது I'm not இருக்கு. doing something for others, நான் but I'm மற்றவர்களுக்காக doing for எதுவும் my செய்யல, own self, ஆனா and that எனக்காக is சுயத்திற்காக நான் that அதை I செய்கின்றேன். want to maintain my courage, என்னுடைய enthusiasm. தைரியத்தை நான் வச்சிருக்கணும், ஊக்கம் உற்சாகத்தை I நான் don't want to வச்சிருக்கணும். lose love or trust. No. I want to maintain all these qualities இந்த எல்லா குணத்தையும் rather நான் keeping வச்சிருக்கணும்னு pleasing, நினைக்கிறேன். so that I am able to do more and more service of giving blessings, what we can call as Mansa Seva. இதைத்தான் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதை தான் நாம So மன்சா we சேவா keep அப்படின்னு increasing our சொல்றோம். capacity நம்முடைய from this பொருள் அளவை நாம் obstacle-free எவ்வளவு stage செய்ய முடியுமோ அதை நாம் அதிகரிக்கலாம். and become karmatik. தடைகளற்ற ஒரு ஸ்திதிக்கு நாம So போகலாம். Baba's homework today for us is பாபாவுடைய வீட்டு பாடம் to இன்னைக்கு நமக்கு என்ன experiment with அப்படின்னா, just give blessings. ஆசீர்வாதங்கள் கொடுப்பதை அனுபவம் In செய்யுங்கள். Lokik world also, they say God bless you. உலகத்துல கூட என்ன சொல்றாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வாதிப்பாராக Baba says அப்படின்னு give சொல்றாங்க. blessings. You saw in the Sakar form that நீங்க the சாகார part of the ரூபத்துல last பாத்தீங்க, karmatik தந்தை stage is பிரம்மாவினுடைய கடைசி ஸ்திதி that என்னன்னா of just giving blessings. ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக இருந்தது. சாகார It ரூபத்தில் was நீங்கள் அதை the பார்த்தீர்கள். speciality of keeping a balance.
அது சமநிலை வகிப்பதனுடைய ஒரு விசேஷ And தன்மை the wonder ஆகும். of giving blessings, இந்த the wonder of ஆசீர்வாதங்களை giving blessings, கொடுப்பதனுடைய follow the அற்புதம் Father என்ன அப்படிங்கிற விஷயத்துல in the தந்தையை same way. பின்பற்றுங்கள். அதே முறையில் Just give Sakash, just give love. சாகாஷ் கொடுங்க, Because Sakash அன்பை is not கொடுங்க. only light, ஏன்னா but it could சாகாஷ் be love, அப்படின்னு it சொன்னா could be லைட் peace. மட்டும் இல்ல, Any virtue அமைதியாக இருக்கலாம், becomes அன்பாக Sakash. இருக்கலாம், எந்த குணமாக இருந்தாலும் அது சாகாஷ் Baba ஆகும். says that this is easy and பாபா powerful. சொல்றது இது ரொம்ப ஈஸி, சகஜமானது, ரொம்ப சக்திசாலியான சேவை The அப்படின்னு part சொல்றார். of the special souls now விசேஷமான is to give ஆத்மாக்களின் blessings. பாகம் இப்ப என்ன அப்படின்னா We all are ஆசீர்வாதங்களை special கொடுப்பது. souls. நாம எல்லாரும் விசேஷமான What is our ஆத்மாக்கள் part? To இல்லையா? give blessings. நம்முடைய பாகம் என்ன? ஆசீர்வாதங்களை கொடுப்பது. Whether you give blessings or நீங்க through ஆசீர்வாதத்தை the, கொடுத்தாலும் give the blessings through the eyes கண்கள் or மூலமாகவோ the gem அல்லது on the forehead. நெற்றியின் மத்தியில் That பிரகாசிக்கும் is so நட்சத்திரத்திற்கோ நீங்க give அந்த blessings. ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். Looking into ஆசீர்வாதங்கள் through eyes, கொடுக்கலாம், if கொடுங்க. anyone look at me, கண்களை பார்க்கலாம். they இப்ப feel யாராச்சும் என்ன that பாக்குறாங்கன்னா they are receiving blessings. அவங்க ஆசீர்வாதத்தை பெறுறாங்க But அப்படிங்கிற also அனுபவம் இருக்கட்டும். through words, be happy. வார்த்தைகளின் மூலம் எப்போதும் சந்தோஷமா இருங்க. Don't worry, right? எதுவும் கவலைப்படாதீங்க. So this way, இந்த முறையில் live the life of giving blessings. And நாம் these days, ஆசீர்வாதம் வழங்கும் people ask, வாழ்க்கையை வாழ்வோம். இந்த நாட்கள்ல can we மக்கள் help you கேக்குறாங்க, with blessings? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? Whenever they will go கேட்ட to a spiritual blessings. person, ஆன்மீக மக்கள்கிட்ட just give போற us போது blessings. என்ன And of அவங்க course, now கேக்குறாங்க, we have card of ஆசீர்வாதங்கள் blessings கொடுங்க to give. அப்படின்னு. I இப்ப always நமக்கு say, ஆசீர்வாத அட்டைகள் someone இருக்கு, said, அதை no, you கொடுக்கிறோம். orally give blessings. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க Internally you வாயால don't have. சொல்லுங்க, I said, okay, உங்களுடைய but I சொந்த have to இதயத்திலிருந்து சொல்லுங்க think அப்படின்னு about it. கேட்பாங்க. Generally, I say, okay, நான் read வந்து your card. It is card of உங்களுடைய கார்டை blessings. வந்து படிங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். So we have to ready for ஸோ நாம different scenes of drama, different kinds நாடகத்தின் of வெவ்வேறு settling of காட்சிகள் karmic வரும், accounts. கர்ம கணக்கு But what we விதவிதமான have to ரூபத்துல do நாம தீர்ப்பதற்காக வரும். remain the நாம என்ன elite who பண்ணணும்? learns நாம் blessings. Bless yourself, bless உங்களையே everyone. நீங்க ஆசீர்வாதம் பண்ணிப்பீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. ஓம் சாந்தி.